கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்றுபட்டு ஆண்டவருடைய இடத்திலே கூடி ஆண்டவரை வழிபடுகின்ற பொழுது ஆண்டவர் மகிமையோடு கூட வெளிப்படுவார் என்ற உறுதியோடு கூட நாம் இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்வோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே நாங்கள் பங்கு கொள்ளும்படியான கிருபை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கின்றோ தேவனுடைய பிரசனம் அங்கெல்லாம் இறங்கி இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆமாண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேத வாக்கின்படியே நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு கூட ஆவியிலே நிரம்பினவர்களாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துவதற்காக, உம்முடைய மகிமையை காண்பதற்காக. நீர் அப்படியே இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் எங்களோடு கூட நீர் வாரும், எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம். வாருங்கள். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காக ஜெபிக்க உதவி செய்தலும். இது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது இது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், இது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-17 முடிய நாம் வாசிக்க கேட்போம். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கின்றேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போவும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக பொதுவான பாடல்களில் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். Umar
எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருள் திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள். அருள் திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். சத்தியத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கேட்போமாக. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான ஃபீபா நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தலை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் ஆராதனையில் கலந்து கொள்ள கடவுள் கொடுத்த கிருபையை நாம் இணைந்து நன்றியோடு நினைவு கூறுவோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 2 அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 15வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற யோவான் சொல்லுகிறார், அன்பு கூறாதிருங்கள் என்பதாகும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது, கவனிக்கும்போது, உலகம் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வேதத்தினுடைய பகுதிகளை கவனிப்பது நல்லது. வேதத்தில் உலகத்தை பற்றி 3 பரிணாமங்களில் சொல்லப்படுகிறது. ஒன்று, சிருஷ்டிக்கப்பட்ட உலகம், த மெட்டீரியல் வேர்ல்ட். கடவுள் நாம் காண்கிற இந்த உலகத்தை, நாம் சுவாசிக்கிற இந்த உலகத்தினுடைய நன்மைகளை, நாம் ரசிக்கிற இயற்கையின் மேன்மையை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே உலகம் என்று சொல்லும்போது இதை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லிய வார்த்தையை நாம் படிப்பது நல்லது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இப்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் உலகம் படைக்கப்பட்ட, கடவுளால் நேர்த்தியாக அற்புதமாய் படைக்கப்பட்ட உலகம், தி மெட்டீரியல் வேர்ல்ட். 2வது, தீமையினால் நிறைந்த உலகம், தி வேர்ல்ட் தட் இஸ் ஃபுல் ஆஃப் விக்கட்னஸ். வேதத்திலே அதை பற்றியும் நாம் படிக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று இதே 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 3வது, மீட்கப்பட்ட உலகம் என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சிருஷ்டிக்கப்பட்ட உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம், மீட்கப்படுகிற உலகம். ஒருவேளை உலகம் என்று சொல்லும்போது நாம் தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒரு நிகழ்வை உங்கள் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். விளையாட்டு உலகம் என்று சொன்னால் விளையாட்டோடு தொடர்புடைய சாரம்சங்களை உள்ளடக்கிய ஒரு செய்தியைத்தான் விளையாட்டு உலகம் என்று சொல்லுகிறார்கள். அறிவியல் உலகம் என்று முன்னுரை கொடுக்கும்போது அறிவியலை நெறிப்படுத்துகிற தொடர்புடைய செய்திகளைத்தான் அறிவியல் உலகம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் வேதம் 3 வகையிலே உலகத்தை பற்றி சொல்லுகிறது. அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்வதற்கு காரணம், 16ஆம் வசனத்திலே 3 சவால்கள் உலகத்திலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். 1 யோவான் 2 அதிகாரம் 16ஆம் வசனத்தில், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லுகிறார். எந்த உலகத்தை பற்றி, எந்த உலகத்தில் உள்ளவைகளை பற்றி யோவான் குறிப்பிடுகிறார்? எதிலே நாம் அன்பு கூறக்கூடாது என்று சொல்லும்போது 3 அம்சங்களை உள்ளடக்கிய உலகம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த உலகம். ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய வார்த்தையை மீறி அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவத்தில் விழுந்தபோது மாம்சத்தின் இச்சையையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உள்ளடக்கினார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட பொழுது கூட மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை மேற்கொண்டார் என்பதாக நாம் மத்தேயு 4 அதிகாரத்தில் படிக்கிறோம். இங்கே யோவான் பயன்படுத்துகிற வார்த்தை மிக முக்கியமானது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று யோவான் பயன்படுத்தின இந்த வார்த்தை மூல பாஷையிலே அகாப்பே என்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு அகாப்பே என்கிற வார்த்தை கடவுளுடைய மாறாத நித்தியமான அன்பினுடைய அடையாளம் என்பது நமக்கு தெரியும். அன்புக்கு மற்ற வார்த்தைகள் கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. ஈராஸ் என்கிற வார்த்தை, ஸ்டார்கே என்கிற வார்த்தை, ஃபீலியோ என்கிற வார்த்தை. ஆனால் கடவுளுடைய அன்பை பற்றி, மாறாத ஆழமான கடவுளுடைய நேர்த்தியான பரிபூர்ணமான அன்பை பற்றி வேதம் சொல்லும்போது அகாப்பே அன்பு என்ற வார்த்தையிலே குறிப்பிடுகிறது. இங்கே யோவான் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லும்போது நாம் பாவத்தின் சுவாபத்தில் இப்படிப்பட்ட பிரிக்க முடியாத ஆழமான அன்பினாலே
இந்த உலகத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதனுடைய அர்த்தமாக இதை சொல்லுகிறார். ஆகவேதான் இப்படிப்பட்ட ஆழமான பிரிக்க முடியாத அன்பிலிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள். ஏனென்றால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. மாத்திரமல்ல, இந்த உலகம் கொடுக்கிற சவால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்றால், மாம்சத்தின் இச்சை என்பது கடவுள் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் தவறாக பயன்படுத்துவது மாம்சத்தின் இச்சை. கடவுள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சரீர ஈவுகளை கொடுத்திருக்கிறார், ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் முறையாக பயன்படுத்தாமல், கடவுளுடைய நாம் மகிமைக்காக நாம் செலவழிக்காமல், நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செயலாக்க முயற்சிப்பதுதான் மாம்சத்தின் இச்சை. நமக்கு கொடுக்கப்பட்டதை தவறாக பயன்படுத்துவது மாம்சத்தின் இச்சை. கண்களின் இச்சை, கடவுள் நமக்கு எதை விலக்கி வைத்திருக்கிறாரோ அதை இச்சிப்பது, அதை நாடுவது, அதற்காக நம்முடைய ஆவி பொருளை செலவழிப்பது கண்களின் இச்சை. எதை நமக்கு கடவுள் தம்முடைய சர்வ ஞானத்திலே விலக்கி வைத்திருக்கிறாரோ அதை தேடுவது. ஏவாள் விலக்கப்பட்ட கனியை பார்த்த பொழுது அது பார்வைக்கு இன்பமாக இருந்தது என்று கண்டாள் என்று நாம் ஆதியாகமத்தில் படிக்கிறோம். எதை கடவுள் நமக்கு விலக்கி வைத்திருக்கிறாரோ அதை இச்சிப்பது, தேடுவது கண்களின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லும்போது, மற்றவர்களிடத்திலே இருப்பதை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தால் அது ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கு மனிதனுடைய பிரச்சனை, கிறிஸ்தவருடைய பிரச்சனையும் கூட, மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த முயற்சிக்கிறோம். அவர்களுக்கு அது இருக்கிறது, இந்த பொருள் இருக்கிறது, இதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அதைவிட நான் ஒருபடி மேலாக பெற வேண்டும், அதற்கு நான் என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஜீவனத்தின் பெருமை, மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை, கடவுள் அனுமதித்ததை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றிக்கொள்ள விரும்புவது ஜீவனத்தின் பெருமையாக கருதப்படுகிறது. இவைகள் உலகத்திலிருந்து வந்தவைகள், இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள். ஆகவேதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். இந்த காலையில் நாம் கடவுளை ஆராதிக்கும் போது, அவரை ஆராதிக்க ஸ்லாக்கியம் பெற்றிருக்கும் போது, தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவிலே கல்வாரியில் எப்படி காண்பிக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது என்பதை நாம் கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த எல்லையில்லாத அன்பை நாம் ருசித்து பார்க்கும்போது, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, மனம் திரும்பி அதை அங்கீகரிக்கும் போது, உலகத்தின் இச்சைகளிலிருந்து நாம் விடுபடுகிறோம். 17ஆம் வசனத்திலே அவர் தொடர்ந்து சொல்லுகிற காரணம், உலகமும் அந்த நிச்சயம் ஒழிந்து போம். அந்த 3 இச்சைகளை சொல்லுகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இச்சை. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் என்பது யோவான் சுவிசேஷத்திலே, என்னில் அன்பு கூறும் பொழுது என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனையில் கல்வாரியிலே நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய மாறாத அன்பை ருசித்தவர்களாக, அவருடைய அன்பை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, பவுலுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், இப்படிப்பட்ட மேன்மையை நாம் சுதந்திரித்தவர்களாக, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அழிந்து போகிற இந்த இச்சையின் மேல் நம்முடைய அன்பை செலுத்தாதபடி இருக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. தம்முடைய அன்பின் பிரவாகத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் ஊற்றி கொடுத்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை மிக ஆழமாக எடுத்துரைத்த திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு
சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமிடமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நான் உம்மை முழுமனதாக சிநேகிப்பேன் என் இயேசுவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 6ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் இந்த 6 மாத காலங்கள் எங்களை பயனடுத்தின தயவுகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக அருளை தந்திரியதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு தங்களுடைய தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, ஆண்டவரே கணவன் மனைவி பெற்றோர் அவருடைய தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சுகவீனத்திற்காக, பலவீனத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, எதிர்காலத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தம்முடைய பாரத்தையும் கண்ணீரையும் ஊற்றிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே அவருடைய கண்ணீரை எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நான் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ என்று சொன்னவர் நீர். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆக்கும் கட்டளை நிற்கும். அப்படியே செய்யப்போவதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே மிகுந்த சந்தோஷம், பிரதான ஆசீர்வாதம், சமாதானம் பெருக அருள் தர வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்துடனும் பெற இருக்கின்ற நன்மையுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 91:7. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை காப்பார், வழிநடத்துவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.